எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் உடைய கொஸ்டின் டிஸ்கஷன்ல பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் மார்ச் 16th ஓபன் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தின கம்ப்ளீட் ஓவர் வியூ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையுமே நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்துக்கலாம். கம்ப்ளீட்டா நம்மளுடைய டான்செட் பிளேலிஸ்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிரும். சோ இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினையுமே ப்ராப்பரா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இதுல இந்த டிஸ்கஷன் பார்ட் 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணல, அனாலிட்டிக்கல் ரீசனிங்கோட கொஸ்டின்ஸையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோமே நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். சோ இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹை ஸ்பீட் மெமரி பிளேஸ்ட் பிட்வீன் த ப்ராசஸர் அண்ட் மெயின் மெமரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ப்ராசஸருக்கும் மெயின் மெமரி அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க், இது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சோ அப்ப ப்ராசஸருக்கும் மெயின் மெமரிக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் மெமரி என்ன அப்படின்னா கேட்ச் மெமரி. ஓகேவா? சோ இதுல ஆன்சர் கேட்ச் மெமரி. பிகாஸ் கேட்ச் மெமரி தான் இங்க கொடுத்திருக்கிறதுல கேட்ச் மெமரி தான் சாரி மெயின் மெமரி ஹார்ட் டிஸ்க்னு சொல்லிட்டேன். மெயின் மெமரி ஹார்ட் டிஸ்க் கிடையாது. மெயின் மெமரி நமக்கு டெம்பரரி ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெமரி. சோ அப்ப ப்ராசஸர்ல இருந்து டேட்டாவை நமக்கு எடுத்து வேமா ஸ்பீடா எடுத்து கொடுக்கக்கூடிய மெமரி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கேட்ச் மெமரி தான் இருக்கிறதுலே ஹை ஸ்பீடா இருக்கும். இதுக்கும் மேல ரொம்ப ஸ்பீடா இருக்கக்கூடிய மெமரி என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் மெமரின்னு ஒண்ணு இருக்கு. சோ நீங்க மெமரியில அதோடைய ஸ்பீட் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஸ்பீட்ல இருக்கிறது ரிஜிஸ்டர் மெமரி. அதுக்கு அடுத்து கம்பேர் பண்ணும்போது கேட்ச் மெமரி, கேட்ச்ல L1 கேட்ச், L2 கேட்ச், L3 கேட்ச் அப்படின்னு இருக்கும். சோ இந்த மாதிரி கேட்ச் டைப்ஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்ல வர்றது ரொம்ப ரேர் தான். ஏன்னா காமனா ஜென்ரலா தான் கேட்பாங்க. சோ கேட்சுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன அப்படின்னா ரேம், இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள வரும். ஓகேவா? சோ ரேமுக்கு அப்புறம் ரோம், SSD, ஹார்ட் டிஸ்க், இந்த ஆர்டர்ல இது ஸ்பீட் ஆர்டர்ல சொல்றேன். இருக்கிறதுல ஹை ஸ்பீட் ரிஜிஸ்டர் மெமரி. சோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சாரி, செகண்ட் கொஸ்டின் என்னது? In binary addition 0011 plus 0010 equals என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்குவோம். 0011 and then 0010. சோ இத நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 plus 0 1, 1 plus 1 10 ன்னு வரும். சோ 0 இங்க போட்டுட்டு ரிமைனிங் கேரிய இங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். சோ இப்போ இது 1 plus 0 1 ன்னு வரும். 1 plus 0 1 again. சோ 1. So 0 plus 0 0. So answer 0101. So binary additionக்கு அந்த binary rule நீங்க தெரிஞ்சுக்கணும். So அது ரொம்ப must. அடுத்த third question பாத்தீங்க அப்படின்னா which is the shortest covering network அப்படின்னு சொல்லுவாங்க. So இதுல first LAN அப்படிங்கிறது என்னது அப்படின்னா local area network அப்படின்னு சொல்லுவாங்க. LAN அப்படிங்கிறது local area நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வேன் அப்படிங்கிறது வைட் ஏரியா நெட்வொர்க். பேன் அப்படிங்கிறது பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மூணோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். சோ லேன்ங்கிறது ஒரு பெரிய பில்டிங்குள்ள கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை ஃப்ரேம் பண்றதுக்கு லேன் யூஸ் பண்ணுவாங்க. மேனுங்கிறது மெட்ரோபாலிட்டியன், ஒரு சிட்டில 2-3 ஆபீசஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆபீஸ்க்கும் இந்த ஆபீஸ்க்கும் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கு மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேன் அப்படிங்கிறது வைட் ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வேன். பேன் அப்படிங்கிறது தான் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது பேன் தான் இருக்கிறதுலயே ஷார்டஸ்ட் கவரிங் நெட்வொர்க். பேனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப உங்களுடைய போன்ல நீங்க ஹாட்ஸ்பாட் போட்டு அந்த ஹாட்ஸ்பாட் மூலியமா நீங்க லேப்டாப்பை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் நெட்வொர்க்கா வச்சு, சோ அப்போ வித்தின் அந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் அது அக்சஸ் ஆகும். நீங்க ஒரு சர்டன் ரேஞ்ச கவர், சர்டன் டிஸ்டன்ஸ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த வைஃபை நெட்வொர்க் கட் ஆயிரும். சோ இந்த மாதிரி ஷார்டஸ்ட் கவரிங் நெட்வொர்க்கு பேன் அப்படிங்கிறது தான் யூஸ் ஆகும். சோ பர்சனல் ஏரியா நெட்வொர்க், இதுதான் ஆன்சர். So next which of the following statements in SQL? SQL அப்படிங்கிறது என்னதுன்னா structured query language. இது ஒரு query language. ஓகேவா? இதெல்லாம் full formல வரலாம். structured query language அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so which of the following statements in SQL are considered as data manipulation language? இதோட ஷார்ட் ஃபார்முமே என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா DML அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு. இன்னொன்னு இருக்கு DDL அப்படின்னு இருக்கு. அது என்னது அப்படின்னா
டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் சொன்னா இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். சோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் இன்னொன்னு இருக்கு DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. DCL அப்படிங்கறத டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் DQL அப்படின்னு இருக்கு. அது என்னது அப்படின்னா டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாரி, டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேட்டா கொரி லாங்குவேஜ். சோ அப்ப இதுல அவங்க கேட்டிருக்கிறது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இந்த கீழே கொடுத்திருக்கக்கூடிய கமாண்ட்ல டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு டேபிளுடைய ஸ்ட்ரக்சர்ல ஒரு டேட்டாபேஸ் உடைய ஸ்ட்ரக்சர்ல டீல் பண்ணக்கூடியது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதுவே அந்த டேபிளோ இல்ல டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல டீல் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். சோ அப்ப டேட்டாவோட டீல் பண்றது டேட்டாவை அப்டேட் பண்றதோ டேட்டாவை இன்சர்ட் பண்றதோ which means ரோவை இன்சர்ட் பண்றதோ ரோவை அப்டேட் பண்றதோ டெலீட் பண்றதோ இது எல்லாமே டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ல வரக்கூடிய கமாண்ட்ஸ் தான். அது எல்லாமே வரக்கூடிய கொரி தான். சோ அப்ப ஆல் ஆஃப் தி அபவ் அப்படிங்கிறது ஆன்சர். சோ டேட்டா கொரி லாங்குவேஜ்ல வந்து செலக்ட் அப்படிங்கிற கொரி யூஸ் ஆகும். ஆக்சுவலா நம்ம டேட்டாபேஸ்ல கொரியில எழுதுவோம்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது டேபிள் நேம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிள் நேம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுவோம். சோ அப்ப இந்த இடத்துல அந்த செலக்ட் அப்படிங்கிறது டேட்டா கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது. சோ டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பெர்மிஷன்ஸ் ஓரியன்டா இருக்குது. கிராண்ட், ரிவோக் இந்த மாதிரியான கொரிஸ் எல்லாமே டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்ல வரும். சோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல கிரியேட், ஆல்டர் இதெல்லாமே அந்த ஸ்ட்ரக்சரோட டீல் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே DDL அப்படிங்கிற கமாண்ட்ஸ்குள்ள வரக்கூடியது. சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா which of the following represents a nibble data அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். சோ nibble டேட்டாங்கிறது நம்ம ஒண்ணுமே இல்ல, ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்குமே காமனா தெரிஞ்சது என்னது அப்படின்னா 1 பைட்ல எவ்வளவு பிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா 8 பிட்ஸ் இருக்கும். இது ஜெனரலா நமக்கு தெரிஞ்சது. சோ ஆக்சுவலா nibble அப்படிங்கிறது half of the byte. பைட்டோட ஹாஃப் தான் என்னதுன்னா nibble. அப்ப nibbleக்கு வந்து 4 பிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. சரியா? சரி, நெக்ஸ்ட் which of these tech company owns Firefox web browser? So Firefox வெப் பிரவுசருடைய கம்பெனி எது அப்படிங்கறது கேட்பாங்க. நமக்கு இது வந்து ஃபெமிலியரா தெரியக்கூடிய விஷயம். சோ Mozilla Firefox அப்படிங்கிறது நமக்கு இதுக்கான ஆன்சர். சோ Lenovo அப்படிங்கிறது லேப்டாப் உடைய கம்பெனி, லேப்டாப் உடைய பிராண்ட். சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். IBM அப்படிங்கிறது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட நேம். ஆப்பிளுமே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோடது தான். சஃபாரி பிரவுசர், ஆப்பிள் வந்து வச்சிருக்கக்கூடிய பிரவுசர் என்ன அப்படின்னா சஃபாரி பிரவுசர். சஃபாரி பிரவுசருடைய டெக் கம்பெனி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள்னு நீங்க ஆன்சர் பண்ணிடணும். சோ Mozilla Firefox அப்படிங்கிறது ஆன்சர். குரோமோடையது உங்களுக்கு நமக்கு டிஃபால்ட்டாவே தெரியும், கூகுள் அப்படிங்கிறது. தென் which is the layer of a computer system, which is the layer of a computer system between the ஹார்ட்வேர் அண்ட் யூசர் ப்ரோக்ராம். ஹார்ட்வேருக்கும் யூசர் ப்ரோக்ராமுக்கும் இடையில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் ப்ரோக்ராம் என்ன? ஒண்ணுமே இல்ல, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேருக்கும் இடையில இன்டர்மீடியேட்டரா செயல்படக்கூடியது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ்னாலதான் ஹார்ட்வேரும் ஒரு யூசர் ப்ரோக்ராமும் இன்டர் கனெக்ட் பண்ணி தன்னுடைய ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்து which of the following is a set of keywords, symbol and a system of rules for constructing statements by which humans can communicate the instructions to be executed by a computer? So என்ன சொல்றாங்க, செட் ஆஃப் கீவேர்டு, சிம்பிள், சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க சம் ஸ்டேட்மெண்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது மூலியமா ஒரு ஹியூமன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் பண்றதுக்கு இங்க என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சரியா? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னு சொல்லிடாதீங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் இந்த கீவேர்ட், சிம்பிள்ஸ் இந்த மாதிரியான நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். எக்ஸாம்பிளுக்கு C++, ஜாவா இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிஷினோட கம்யூனிகேட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஜெனரேட் பண்றது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் ஜெனரேட் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து which keystroke னா ஒண்ணுமில்ல, ஷார்ட்கட் கீ. which keystroke will take you at the beginning or end of the long document? இது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல என்ன கேக்குறாங்கன்னா, வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்டோடைய அதாவது எண்ட் ஆஃப் தி லாங் டாக்குமெண்டோடைய பிகினிங்கோ
அல்லது டாக்குமெண்டோடைய எண்டோ நீங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. சோ டாக்குமெண்டோட பிகினிங் போகணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் டாக்குமெண்டோட பிகினிங் போகணும், எண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன யோசிப்பீங்கன்னா பேஜ் அப் அப்படிங்கறத யோசிப்பீங்க. ஆக்சுவலா இந்த கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் அப் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பேஜ முன்னாடி கொண்டு போகும். அதே மாதிரி கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொஞ்சம் கொஞ்சமா பேஜ கீழே கொண்டு வரும். ஆனா அவங்க கேட்கறது என்டையர் டாக்குமெண்ட், லாங் டாக்குமெண்ட்ல பிகினிங் போயிடணும், எண்டு வரணும். சோ லாங் டாக்குமெண்ட்ல நீங்க எங்க இருந்தாலும் பிகினிங் போறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் யூஸ் ஆகும். எங்க இருந்தாலும் நீங்க அட் எண்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் வரதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எண்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். சோ ஆன்சர் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் அண்ட் கண்ட்ரோல் பிளஸ் எண்ட் அப்படிங்கிறது சொல்லிருப்பாங்க. அடுத்து 10th கொஸ்டின். இந்த டிஸ்கஷன்ல லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா BIOS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ BIOS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஆக்சுவலா இந்த BIOS உடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரை பூட் பண்றதும் அதோடைய ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே இனிஷியலைசேஷன் பண்றதுதான் இந்த BIOS வேலை. சோ பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டமோட வேலை என்னன்னா நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே தன்னுடைய அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே இனிஷியலைசேஷன் பண்ணிரும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணும். இதுதான் BIOS உடைய பர்பஸ். சோ BIOS இதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ல வருதுங்கிறதே உங்களுக்கு தெரியும். BIOS கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வரும். அண்ட் தென் இதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேர்ட் டாக்குமெண்ட் எந்தெந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்டோடைய ஷார்ட்கட் கீஸ் பாருங்க. அண்ட் தென் எக்ஸலோடைய ஷார்ட்கட் கீஸ் பாருங்க. பவர் பாயிண்டோட ஷார்ட்கட் கீஸ் பாருங்க. இதுல இருந்து இந்த மாதிரியான ஷார்ட்கட் கீஸ் கொஞ்சம் அதிகமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா ஃபங்க்ஷனல் கீஸ் F1ல இருந்து நம்ம கீபோர்ட்ல இருக்கக்கூடிய F1ல இருந்து F12ஓட பர்பஸ் என்ன, இந்த ஃபங்க்ஷனல் கீஸோட பர்பஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது போக 8th இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஜெனரல் கொஸ்டின். அண்ட் தென் ஏதோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி கேட்கக்கூடியது. அப்புறம் ப்ரௌசர்ஸ், நமக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ப்ரௌசர், நமக்கு தெரியாத ப்ரௌசர், சஃபாரி ப்ரௌசர், குரோம் ப்ரௌசர், ஃபயர்பாக்ஸ் வெப் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர், அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. ஒபேரா ப்ரௌசர், யூசி ப்ரௌசர், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மொபைல்ல இருக்கக்கூடிய மொபைல் ப்ரௌசர்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இது எல்லாத்தையுமே ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வந்து இந்த பிட்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிட்ஸ்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப கேபி அப்படின்னு ஃபுல்லா இப்படி எழுதியிருக்கிறதுக்கும் கேபி இப்படி எழுதுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கேபி கேபிட்டல் பி அப்படின்னா கிலோ பைட். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதுவே ஸ்மால் பி இருக்குன்னா கிலோ பிட்ஸ். ஸ்மால் பி ரெப்ரசன்ட்ஸ் பிட்ஸ், கேபிட்டல் பி ரெப்ரசன்ட்ஸ் பைட். இதனால தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரும் நீங்க பண்ணணும். அண்ட் தென் இது SQL ஸ்ட்ரக்சர். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்ல இந்த DML, DDL, இன்னொன்னு இருக்கும் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், ஒன்னு இருக்கும், TCL கமாண்ட்னு ஒன்னு இருக்கும், DCL அண்ட் DQL. டிரான்சாக்ஷன்ல டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். சோ இது ஒண்ணு. இந்த DML, DDL, TCL, DCL அண்ட் தென் DQL இந்த இதுல என்னென்னலாம் queries வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுல வந்து லேன், மேன், வேன் அண்ட் பேன் பாத்துக்கோங்க. அதே மாதிரி டோபாலஜிஸ், நெட்வொர்க் டோபாலஜின்னு ஒண்ணு இருக்கும். நெட்வொர்க் டோபாலஜில இந்த ஸ்டார் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன, மெஷ் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன, பஸ் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெட்வொர்க் டோபாலஜிஸ் இது எல்லாமே நீங்க பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் சொல்றேன். அப்புறம் பைனரியில நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பைனரி அடிஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இதுல நான் சொன்ன மாதிரி மெமரியை வந்து நல்லா ஞாபகம். ஒரு விஷயம் வந்து இப்ப நான் இங்க சொல்லியிருக்கேன், ஸ்பீட் வைஸ் சொல்லியிருப்பேன். ஸ்பீட்லயே இருக்கிறது அதிகம் வந்து ரெஜிஸ்டர் தான். அதே மாதிரி காஸ்ட்லயும் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது வந்து ரெஜிஸ்டர் மெமரி தான். காஸ்ட் வைஸ்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவானது ரெஜிஸ்டர் மெமரி. சோ இந்த ஆர்டர்லாம் நீங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்களோ அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். சைஸ் வைஸ்ல பார்க்கும்போது ரிஜிஸ்டர் மெமரியோட சைஸ் வந்து கம்மி, இருக்கிறதுலே கம்மியான சைஸ் வந்து ரிஜிஸ்டர் மெமரி தான். சோ இது 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து ஸ்பீடு, ஒன்னு வந்து காஸ்ட், இன்னொன்னு வந்து சைஸ். சோ ஸ்பீட் அண்ட் காஸ்ட் வைஸ்ல இருக்கிறதுல ஸ்பீட் வைஸ்ல வந்து ரொம்ப 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 ஹை ஸ்பீட் இருக்கிறது ரெஜிஸ்டர் மெமரி. காஸ்ட் வைஸ்ல ஹை எக்ஸ்பென்சிவ் வந்து ரெஜிஸ்டர் மெமரி. சைஸ் வைஸ்ல இருக்கிறதுலே லோ வந்து ரெஜிஸ்டர் மெமரி. சோ இந்த ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைஸ் வைஸ்ல இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹையா இருக்கிறது வந்து ஹார்ட் டிஸ்க், SSD இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை சைஸ்ல இருக்கக்கூடியது.
சரியா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு டாபிக்ல இருந்து எடுத்திருக்கோம். சோ அந்தந்த எந்தெந்த டாபிக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவா நீங்க பேசிக் ஃபண்டமெண்டல்ஸா நல்லா பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸா நல்லா பாத்தீங்கனாலே ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். இனி அடுத்த வர டிஸ்கஷன்லயும் என்ன டாபிக்ஸ் எல்லாம் வரலாம், என்ன கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் 2025 கொஸ்டின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா 2025 கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு கொஸ்டின் லெவல். அதே மாதிரி ஒரு சில என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா பெர்சன்டேலுக்கும் பெர்சன்டேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்கீங்க. நம்ம அடுத்து வர வீடியோல நான் உங்களுக்கு அதை தெளிவா பெர்சன்டேஜ்னா என்ன, பெர்சன்டேஜ்னா என்ன, எதை நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, பெர்சன்டைல் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நான் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.